தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மகிழ்ச்சியோடு வேலை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சிலர் தாங்கள் விரும்பும் வேலைகளை கிடைக்காதபடியால் தங்களுக்கு கிடைத்திருக்கும் வேலையை பொறுப்பில்லாமலும் உற்சாகமில்லாமலும் முறுமுறுப்போடும் செய்கிறார்கள். அந்த வேலையிலே அவர்கள் ஒரு திருப்தி அடையாதமாக வேலை செய்கிறார்கள். கடமைக்காக வேலை செய்கிற வண்ணமாய் செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன வேலை கிடைத்தாலும் அதை பொறுப்போடும் கிறிஸ்து என்னும் எஜமானை திருப்தி போட்ட விதத்தில் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இந்தியாவில் அநேக ஆண்டுகள் மிஷனரியாக பணியாற்றிய ஒரு போதகர் ஒரு முறை ஒரு இராணுவ வீரன் தன் கால்நிலையை சிறுவனிடம் பாலிஷ் செய்ய கொடுப்பதை பார்த்தார். அந்த சிறுவன் அவரது காலணியை வாங்கி கொண்டு வசதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மிகவும் கவனத்தோடு அந்த ஷூவுக்கு அவர் பாலிஷ் செய்ய ஆரம்பித்தான். தனக்கு கிடைக்கக்கூடிய சிறு தொகைக்காக அவன் வேலை செய்து போல தெரியவில்லை. மிகவும் சிரத்தையோடு வேலை செய்து அந்த காலணியை ஒளிபெற செய்தான். இதை கண்ட அந்த இராணுவ அதிகாரி அவனிடம், இந்த காலணிக்கு பாலிஷ் படுவதற்கு ஏன் இத்தனை நேரம் எடுத்துக்கொள்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் சொன்ன வார்த்தை அவரை திகைக்க வைத்தது. என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, ஐயா, கடந்த வாரம் இயேசுவானவர் என் உள்ளத்தில் வந்தார், என்னோடு பேசினார். இப்பொழுது நான் அவருக்கு சொந்தமானவன். ஆகவே நான் பாலிஷ் செய்கிற ஒவ்வொரு காலணியும் அவர் அணிய போகும் காலணி என்று நான் நினைத்து கொண்டு என்னால் இயன்ற அளவு அதிகமாக மெருகேற்றுகிறேன். ஏனென்றால் அதில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்றான். நமக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டாலும் அது அவருடைய வேலை என்று நினைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக உற்சாகத்துடன் கருத்துடன் நீங்கள் நானும் வேலை செய்வோமா? நம்முடைய எஜமானை ஏமாற்றுகிறவன் தேவனை ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி அறிந்து ஒருபோதும் ஏமாற்றாமல் உற்சாகத்துடன் நாம் வேலை செய்வோமா? நீதிமொழியிலே வாசிக்கிறோம், தன் வேலைகளில் ஜாக்கிரதையுள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. எனவே நீங்கள் நானும் வேலை செய்ய வேண்டும். வேலை மிக முக்கியமானது. வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது. நீங்கள் எந்த நிலையிலே எந்த வேலை செய்தாலும் ஆண்டவருக்கு உண்மையுத்தமாய் வேலை செய்யும்போது அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது வளர்ச்சியின் பாதையிலே முன்னேற்றமடைய செய்யும். அப்படியாய் நாம் செய்வோம். தேவன் தந்த வேலைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்கள் நானும் பழகிக் கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.